சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போமானால், ஆண்டவர் அங்கே தன்னுடைய பிள்ளைகளுக்காக எழுதி வைக்கிறார். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் ஆமென் சொல்வோமா? ஆமென். நியாய பிரமாணமாகிய கர்த்தர் உங்களுக்கு எனக்கு எழுதி கொடுத்திருக்கிற இந்த விலையேற பெற்ற புஸ்தகமாகிய கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் ஆசீர்வாதங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. நீங்களும் நானும் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஏன் சொல்லுங்க? நீங்களும் நானும் கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்கள். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்க நீதிமான்கள், நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்க விவேகி, நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்க பாவத்தை விட்டு மனம் திரும்பின ஜனம், நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென் சொல்வோமா? ஆமென். கர்த்தர் நம்மை நடத்த சுத்தமுள்ளவராக இருக்கிறார். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் அவர்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். யாரெல்லாம் வேதத்தை நேசிக்கிறாங்களோ அவங்க மேலே கர்த்தருடைய நேசம் இருக்கிறது. யாரெல்லாம் கர்த்தர்கிட்ட பேசணும்னு ஆசையாக இருக்கிறீங்களோ இந்த வேதத்திட்ட பேசுனீங்கன்னா ஆண்டவர் உங்கள் கூட பேசுவார். அல்லேலூயா. எப்படி அது உணர முடியும்னா, நீங்கள் வாசிக்க உங்கள் இருதயத்தில் தெய்வ சமாதானம் வரும். அந்த வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தும். அந்த வார்த்தை நீங்கள் நினைக்கிறத சொல்லும். ஒரு முறை நான் ரொம்ப குழப்பத்தில் உட்காந்துருக்கிறேன். உடனே சரி கொஞ்ச நேரம் பைபிள் வாசிக்கலான்னு எடுத்து வேதத்தை புரட்டினா என் கூட அப்படியே வசனம் பேசுது. சங்கீதக்காரன் இப்படியே சொல்ல, என் மனம் குழம்பி அலைகிறது, நான் செய்வது என்னவென்று தெரியாமல் இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அங்கே சங்கீதத்தில் எழுதுகிறார். அதோடைய பதிலும் கீழே வருது. நான் எதற்காக வேண்டினோ அந்த பதிலும் கீழே என்ன செய்யுது? அவருடைய இருதயத்தில் அன்னைக்கு ஏற்பட்ட அந்த ஜெபம் எனக்குள்ளே இருந்த குழப்பத்திற்கு அன்னைக்கு பதிலாக என்ன செய்தது? வந்தது. ஆமென். நீங்கள் வேதத்தை நேசிப்பீர்கள் என்று சொன்னால், வாசிப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். உங்கள் இருதயத்தில் இருக்கிற குழப்பங்களுக்கு பதிலை அங்கே என்ன செய்வீர்கள்? பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா.